கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து உடலை பாதுகாக்கவும் உடல் சூட்டை தணிக்கவும் நீர் இழப்பை தடுக்கவும் கீழ்கண்ட பானங்களை அருந்தலாம். தர்பூசணி ஜூஸ் இது ஹைட்ரேஷன் ஹீரோ என அழைக்கப்படுகிறது. இதிலிருந்து தண்ணீர் மற்றும் நார் சத்து நிறைந்துள்ளது. இது உடல் சூட்டை உடனடியாக தணிக்கும். இளநீர் உடல் வளர்ச்சியை போக்கி உடலுக்கு தேவையான கனிம சத்துக்களை தரும் சிறந்த பானம். மோர் தயிர் பானம். மோர் உடலுக்கு குளிர்ச்சி அளிக்கிறது, பித்தத்தை குறைக்கும். சீரகம் மற்றும் உப்பு சேர்த்து குடிப்பது செரிமானத்திற்கு உதவும். எலுமிச்சை சாறு சோர்வை போக்கி உடலுக்கு உடனடி புத்துணர்ச்சி அளிக்கும். கற்றாழை ஜூஸ் உடல் வெப்பத்தை குறைத்து உடலில் கால தொற்றுகளிலிருந்து பாதுகாக்கும். நன்னாரி சர்பத் இது சிறந்த குளிர்ச்சி தரும் பானம். பச்சை மாங்காய் ஜூஸ் உடலுக்கு குளிர்ச்சியை தந்து உடல் சூட்டை தணிக்கும். சப்ஜா விதை பானம். எலுமிச்சை சாறு அல்லது ரோஸ் மில்கில் சப்ஜா விதைகளை ஊற வைத்து குடிப்பது உடலை மிகவும் குளிர்ச்சியாக வைத்திருக்கும். வெள்ளரிக்காய் ஜூஸ் அதிக நார்சத்து நிறைந்த இது உடலை நீரோட்டத்துடன் வைத்திருக்க உதவும். கரும்பு ஜூஸ் உடலுக்கு உடனடி ஆற்றலை அளித்து நீர் சத்தை பராமரிக்க உதவுகிறது. குறிப்பு: சர்க்கரை அதிகமாக சேர்க்காமல் இயற்கை குளிர்ச்சி தரும் பானங்களை அருந்துவது நல்லது. சுட்டெரிக்கும் கோடை வெயில் என வரும்போது நமது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் பராமரிக்க தினசரி போதிய அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் அவசியம். அதிலும் இந்த வருடம் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என கூறுகின்றனர். எனவே நீரிழிப்பை எதிர்த்து போராடுவதற்கு நீர் சத்து அதிகம் நிறைந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டும். முக்கியமானது, இந்த பதிவில் கோடை காலத்தில் உங்களை நீரோட்டமாக புத்துணர்ச்சி வைத்திருக்கும் சில உணவுகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதில் தர்பூசணி பழத்தில் 90% நீர் சத்து இருப்பதால் கோடைக்கு ஏற்ற ஒரு சிறந்த பழமாகும். இதில் பொட்டாசியம் என்று நிறைந்துள்ளது. உடலில் திரவ சமநிலை பராமரிக்க உதவுகிறது. தினசரி தர்பூசணி சாப்பிடுவது மூலம் நம்ம நீரோட்டத்துக்கு புத்துணர்ச்சியும் இருக்கலாம். வெள்ளரிக்காய் நம்ப முடியாத அளவிற்கு நீர் சத்து நிறைந்த காயாகும். இதில் தோராயமாக 96% நீர் சத்து உள்ளது. விட்டமின் கே, பொட்டாசியம், அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களும் இதில் இருப்பதால் தினசரி உணவில் வெள்ளரிக்காய் சேர்த்துக் கொள்ளுங்கள். இளநீர் இயற்கையாகவே திரவ தேவை பூர்த்தி செய்து பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற அத்தியாவசிய தாதுக்களையும் வழங்குகிறது. எனவே கோடை காலத்தில் பாட்டில்களில் அடைக்கப்பட்ட கார்பனேட் பானங்களை குடிப்பதற்கு பதிலாக இயற்கையாக கிடைக்கும் இளநீர் வாங்கி குடியுங்கள். மோர் ஒரு பாரம்பரிய இந்திய பானமாகும். இது நீரிழப்பை எதிர்த்து போராட பெரிதளவில் உதவுகிறது. தயிரை தண்ணீரில் கரைத்து சீரகம், கொத்தமல்லி, புதினா, இஞ்சி போன்ற மசாலா பொருட்களை சேர்த்து குடிப்பதால் உடலுக்கு உற்சாகத்தை அளித்து செரிமானத்துக்கு உதவுகிறது. எனவே கோடை காலத்தில் அவ்வப்போது மோர் குடிப்பதை வழக்கமாக்கி கொள்ளுங்கள். வெயிலின் காலத்தில் தவிர்க்க வேண்டிய மசாலா பொருட்களை மீறி சாப்பிட்டால் ஆரஞ்சு ஒரு சுவையான சிட்ரஸ் பழம் மட்டுமல்ல, உடலுக்கு நீர் சத்து சேர்க்கக்கூடிய அற்புத பழம். இதில் விட்டமின் சி சத்து நிறைந்துள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. எனவே வெயில் காலத்தில் ஆரஞ்சு பழம் ஒரு சிறந்த தேர்வாகும். காலை வேளைகளில் ஒரு சிறு துண்டு ஆரஞ்சு பழங்களை சாப்பிடுவதால் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் தண்ணீரும் கிடைக்கும். புதினா இலைகளில் குளிர்ச்சித்தன்மை கொண்டவை என்பதால் உடலுக்கு வெப்பத்திலிருந்து நிவாரணம் அளிக்கும். புதினா இலைகளை தண்ணீரில் சேர்த்து
குடிப்பதால் தினசரி நீரின் தேவையை நாம் பூர்த்தி செய்யலாம். மேலும் இது சேலட், தயிர் ஆகியவற்றை சேர்த்து சாப்பிடும் ஒரு திருப்திகரமான உணவு கொடுக்கிறது. இந்த கோடை காலத்தில் நீங்கள் தேவையான நீர் சத்து வேணும்னா நிறைய பழங்களை சாப்பிடுங்க. வெயில் அதிகமாக போகிறத குறைச்சிக்குங்க. சாயங்காலமாக இல்லை உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி தேவையான பழம் வாங்கி வச்சுக்கிட்டு அப்பப்போ சாப்பிடுங்க. புத்துணர்ச்சியாக இருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடிக்கடி நிறைய வீடியோ போடுறேன்.